முதல்கனி நேயர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்றல் கவிபுனைய இயற்கையானது, இனிமையானது, இதமானது, மிகவும் அழகானது. அங்கே உலா வரும் தென்றல் சுகமானது, சுதந்திரமானது. அது போகுமிடமெல்லாம் சிலுசிலுக்கும். தென்னை மடல்கள் படபடக்கும், தாழை மடல்கள் கமகமக்கும். ஆனால் ஒன்று, அது புயலாக மாறும்போது என்ன நடக்கும் பாருங்கள். இதோ கவிதை தென்றல் வருகிறது. தென்றற் காற்று சிலுசிலுக்கும், தென்னங்கீற்று படபடக்கும். தென்னை குளிரால் நடுங்குதென்று வௌவால் போர்வை மேல் விரிக்கும். செழித்த நாற்று கம்பளத்தில் சின்ன காற்று நடனமிடும். குளித்த உடலை வாலாட்டி குருவி உலர்த்த வரப்பமரும். புறவை வானத் துகளைப் போல் குலைத்த தாழை பூந்தாது பரவி ஓடும் தென்றற்பெண் பாதம் பட்டு தெறித்து விடும். அருவிக்கரையில் மெய் நடுங்கி ஆரோ வந்தார் என தும்பி வெறுவி ஓடி தென்றலினால் வேறு வேறு மலர்தாவும். அள்ளிக்கொடியின் இலைகளிலே அலகால் காதற் கடிதங்கள் மெல்ல எழுதும் நீர்க்காக்கை மென்மை காற்றால் இணை சேரும். சந்த மயிலின் பீலிகள் போல் தவிக்கின் இலைகள் அசைந்தாடி வந்த தென்றல் அரசிக்கு வெஞ்சாமரையாய் வீசி நிற்போம். பச்சை அரிசி தவிட்டை போல் பரந்த மண்ணில் கடற்புறாக்கள் கொச்சு அரிசி பொறுக்குதல் போல் குனிந்து நடக்கும் குளிர்காற்றில். ஏழை குடிசை மட்டும்தான் ஏனோ அதற்கு பிடிக்கவில்லை. ஊழி புயலாய் அது மாறி உயரே தூக்கி எறிகிறது. ஏழை குடிசை மட்டும்தான் ஏனோ அதற்கு பிடிக்கவில்லை. ஊழி புயலாய் அது மாறி உயரே தூக்கி எறிகிறது. நன்றி. உங்கள் நாஞ்சில் சே நடராசன்.